ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு இல்லத்தரசி சேவிங்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன காட்டலான் இருக்கேன்னா, கசானா ஜுவல்லரியில் நான் சீட் போட்டிருந்தேன் 11 மந்த் செட். ஸோ அந்த 11 மந்த் செட்டில் நமக்கு எவ்வளோ கிராம்ஸ் சேர்ந்தது, தென் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் அதனால் இருந்தது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நான் ஒரு ஷார்ட் செயின் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் கசானா ஜுவல்லரியில். ஸோ இதுதான் அந்த செயின். ஹோப் இது தெரியும்னு நினைக்கிற டிசைன். ஒரு நிமிஷம். ஸோ இந்த செயினோட கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 10 கிராம். ஸோ நியர்லி அரௌண்ட் ஒரு 1.25 சவரன். நம்ம செட்டில் நம்ம சேவ் பண்ண அமௌண்ட் எவ்வளோ இருந்ததுன்னா 8 கிராம்ஸ் கிட்ட சேவ் பண்ணியிருந்தோம். அண்ட் 2 கிராம்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு தான் இது வாங்குற மாதிரி இருந்தது. நம்ம எதுக்காக மோஸ்ட்டாக செட்டில் வாங்குவோம்னு தெரியும். நமக்கு 18% வர நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும். இந்த செயினோட வேஸ்டேஜ் 15.6% கிட்ட வேஸ்டேஜ். ஸோ இதுலேருந்து நம்ம இப்போ நம்ம சீட் மூலயமா இல்லாமல் தனியாக வாங்கியிருந்தோம்னா இப்போ நம்ம 15.5%க்கு வேஸ்டேஜ் நியர்லி அரௌண்ட் ஒரு 15 to 18K நம்ம பே பண்ணியிருப்போம். ஸோ அது இப்போ சேவ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த செயின் வந்து உங்களுக்கு டிசைன் தெரியுதா இல்லையான்னு தெரியல. நான் உங்களுக்கு அதை இல்லை காட்டணும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். இப்போ உங்களுக்கு இந்த செயின் மாடல் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது என்னோடய பாப்பாக்காக தான் நான் இதை வாங்கினேன். ஸோ அதுக்கு இது ஷார்ட் செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆஃபீஸ் போகும்போதும் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷார்ட் செயின் பர்ச்சேஸ் பண்ணோம். மோஸ்ட்டாக நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தருன்றதுக்காக தான். ஸோ இப்போ நமக்கு கோல்டு ரேட் பார்க்கும்போது ஒரு மந்தோட சேவிங்ஸ்லேயே நம்ம கோல்டுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது தெரியும். ஸோ நான் ஒரு நம்மளால் என்ன அமௌண்ட்டு முடியுமோ அது எய்தர் ஒரு 1000 2000 மந்த்லி ஒரு ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்கு 1000 ருபீஸ் கொடுக்குறாங்க. அந்த 1000 ருபீஸ் நம்ம வீட்டில் எப்படி இருந்தாலும் வரும் தெரியும். அந்த 1000 ருபீஸ் அமௌண்ட்டை கூட நம்ம சீட்டாக போடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நானும் வந்து 1000 வர அமௌண்ட்டை இப்போ ஆக்சுவலி நான் இதில் போடலை. நான் ஜஸ்ட் ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். நம்ம எதுக்கோ எவ்வளவோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த ஒரு 1000 நமக்கு வர சேவிங்ஸ்னு அப்படின்னு எடுத்து சேவ் பண்ணோன்னா அதில் வர கோல்டு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இல்லைனாலும் நமக்கு அவசரத்துக்கு மோஸ்ட்டாக மிடில் கிளாஸ் பீப்புளோட மைண்ட் செட் ஒரு கோல்டு வாங்குகிறோன்னா அதை நம்ம போட்டு பார்க்குறதுங்கிறத விட அவசரத்தில் நமக்கு அது யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து மோஸ்ட்டாக சீட்டில் வாங்குறது. ஏன்னா நமக்கு வேஸ்டேஜுக்குன்னு ஒரு பணம் கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு மாடலை அடிக்கடி மாற்றுறதுக்கோ அந்த அளவுக்குலாம் நம்மக்கிட்ட பணமும் இதுவும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம வாங்குறது சிட் ஸ்கீமில் வாங்குறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.